தேவக்கரம் மட்டும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கனமும் மகிமை உங்களுக்கே வரட்டும். இந்த காலமே கர்த்தரை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும், அதிசயங்களை காணப்பண்ணும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தோ நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவர் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவர், மரண பரியந்தோ நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கானக பாடை காலிரோலில் தூய தேவ ஒளியே. கானக பாதை காலிரோலில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரூற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தோ நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இருமை கூர்ந்து கிருபை கோர்ந்து மனதுருகோ தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தோ நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கடந்திடுவாய் தூய தேவதயவாய், இப்போவே ஆற்றை கடந்திடுவாய் தூய தேவதயவாய்.
நகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் நிலை பாடுதலே. நகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் நிலை பாடுதலே. இந்த தேவன் என்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தோ நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனோ நாடை காலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனோ நாடை காலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செலுத்திடுதே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செலுத்திடுதே தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போ. இந்த தேவன் என்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தோ நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனோ நாடை காலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனோ நாடை காலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பிகேவா தூய தேவ பலத்தார். ஆனந்தம் பாடி திரும்பிகேவா தூய தேவ பலத்தார். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சதா மகிழ்ச்சி அடைவார். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சதா மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தோ நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனோ நாடை காலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனோ நாடை காலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனோ நாடை காலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தோ நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனோ நாடை காலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. 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 கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தோ செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரிய செய்யோ வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளோ இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா
அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். நல்லங்களை கொடுத்து துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழுப்பினார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடோ வீணையோடோ காற்றரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். காலமோ கை தாளமோ முழங்கிட துதியுங்கள். காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியாதனை எங்கள் உள்ள அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே இரவுகளே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர்
அவரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் ஆத்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் மேன்மையுள்ளவர், கர்த்தர் மகிமையுள்ளவர். ஷாபானாரே தானரி கந்தர பிலாரபா ஷாத்துனாமா. ஹல்லேலூயா. ரபனா ஷாலாதி பினாரா. ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. உங்க அன்புக்காரன் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒவ்வொரு நாள் கால வேளையிலும் நாம் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஆண்டவர் மோசே கொண்டு கானான் பிரயாணங்களிலே செய்த அநேக விஷயங்களை நாம் மாறி மாறி படித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் முக்கியமான சம்பவங்கள், சில சம்பவங்களை அப்படியே நாம் சுற்றி காட்டி நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், ஸ்தோத்திரம். மோசே ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ராமசேசிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வந்து சுக்கோத்தில் பாளையம் இறங்கி எப்படியோ அவர் வந்து மறுபடியும் ஜனங்களை பல நல்ல பாதையிலே வழிநடத்தக்கூடியவராக காணப்படுகிறார். ஆனால் மக்கள் வந்து மோசேக்கு அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும் ஸ்தோத்திரம் அந்த மக்களுடைய ஸ்தோத்திர சூழ்நிலையை அறிந்து புரிந்து ஸ்தோத்திரம் கடைசி வரையும் தளராமல் அந்த ஜனங்களை அற்புதமாக வழிநடத்தி வந்தார். மோசே ஸ்தோத்திரம் அற்புதமாக வழிநடத்தி வந்தார். நிறைய கஷ்டங்கள், பயங்கர பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனாலும் எதையும் அவர் பெருசுப்படுத்தாமல் அவர் வந்து தொடர்ந்து அந்த ஜனங்களை வழிநடத்தி வந்ததை நினைக்கும் போது ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம் மகிமையான காரியமாக இருக்கிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, எந்த நாளிலும் கூட பாருங்கள் ஸ்தோத்திரம், முதலாவது தேவன் கொரிந்து சபைக்கு அந்த விஷயத்தை வந்து ரொம்ப எடுத்து சொல்கிறாரு. சில தேவ பிள்ளைகள் இங்கே தப்பான விதத்தில் வேதாமத்தை புரிந்து கொள்கிறார்கள். அதனால் பழைய ஏற்பாட்டின் காரியங்கள்லாம் பழைய ஏற்பாடு தான், புதிய ஏற்பாட்டுக்கு அதெல்லாம் செல்லாது என்று சொல்லி அநேகர் அதை வந்து நினச்சி பார்க்குறதே இல்லை, வாசிக்கிறதும் இல்லை. நீங்கள் பாருங்கள், கொரிந்து சபைக்கு தேவன் அந்த காரியங்களை சொல்கிறார். இஸ்ரவேல் பயணங்களில் நடந்த முக்கிய சம்பவங்களை கொரிந்து சபையில் அப்போ சொன்னாங்க பவுல் அவங்களுக்கு அதை கொடுக்குறாரு. பாருங்க சோதரன், எவ்வளோ ஒரு வித்தியாசமான நிலையில் ஆண்டவர் சோதரன் இதெல்லாம் அவர் சொல்லும்போது
1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இதை வலியுறுத்தி சொல்லுகிறார். நிறைய முக்கிய சம்பவங்களை அவர் சொல்கிறார். நீங்கள் அதில் படிக்கும்போது 5-6 வசனங்களை படிக்கும்போது என்ன சொல்கிறார் பாருங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்திலே அவர்கள் என்ன செய்ததில்லை, பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த இச்சையில் வந்தவங்களை ஆண்டவர் என்ன செய்யலை, அங்கீகரிக்கலை. அவங்கள என்ன செஞ்சார்னு, வனாந்தரத்தில் அவங்க அழிக்கப்பட்டாங்கன்னு அவர் கொரிந்தியரில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க. அது மாதிரி இச்சைகளை நம்ம நேசிக்கக்கூடாது என்று சொல்லி, இச்சிக்கக்கூடாது. நிறைய சம்பவங்களில் நம்ம இச்சிக்கிறோம்ல, அதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த காரியங்களை அவர் வலியுறுத்துகிறார் பாருங்கள். நீங்கள் சங்கீதம் 78, 30, 31 படிக்கும்போது படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 78 அதில் எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. இதில் கொரிந்தியரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அதை சொல்லும் பொழுது எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. சங்கீதம் 78 எடுத்து நீங்கள் படிங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 78 சங்கீதத்திலே 30வது வசனம் 30, 31 படிங்க பார்க்கலாம். 30, 31 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், அங்கே அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய இச்சையை வெறுக்கலை என்று சொல்றாங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, இந்த ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இச்சையை வெறுக்கலை. அவங்க சாப்பிட்ற போஜனம் அவங்க வாயில இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர்களில் நல்ல கவனிங்க, கொளுத்தவர்களையும் சங்கரிச்சு, நல்ல கவனிங்க, கொளுத்தவர்களும் விசேஷமானவர்களும் அங்கே அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. சோத்திரம். அதை ஆசாப் சங்கீதத்திலே சொல்றாரு. பார்த்தீங்களா, ஆசாப் சங்கீதத்தை ஸ்தோத்திரம். ஆசாப் அந்த சங்கீதத்தை எழுதியவர். ஸ்தோத்திரம். 78ஆம் சங்கீதத்தை ஆசாப் எழுதியிருக்கிறார், பாடியிருக்கிறார். ஆசாப் எழுதும்போது அந்த காரியத்தை அந்த இடத்துல எப்படி அழகாக சொல்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. ஆசாப் எழுதிய இந்த சங்கீதத்தில் இந்த மாதிரி சில சம்பவங்கள் இருக்கிறது. அப்போ ஸ்தோத்திரம், இந்த சம்பவங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசாப் தெரிவிக்கிறாரு. அதே மாதிரி ஸ்தோத்திரம், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு தெரிவிக்கிறார். இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அந்த மாதிரி தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த வசனங்களை எல்லாம் உபதேசம் பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் சாதாரணமாக எண்ணி விட்டுடுறோம். ஆனால் இச்சை இன்னும் வெறுக்கவில்லைங்கிற அந்த வார்த்தை இன்னும் எல்லா திருச்சபைகளிலும் அது என்ன செய்கிறது, ஓங்கி படர்ந்து கொண்டு தான் இருக்கிறது, அது வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இச்சையை நீங்கள் இன்னும் வெறுக்கவில்லை. இந்த சம்பவம், இந்த வார்த்தை எல்லா இடத்துலையும் இன்னைக்கு என்ன செய்கிறது, இடம்பெற்று வருகிறது. ஏன்னா கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஊழியர்கள்லேருந்து விசுவாசிகள் வரைக்கும் இன்னும் இச்சையை வெறுக்காம தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய சம்பவத்தில் ஊழியம் பண்ணுறோம். சில பேர் இச்சையை வெறுத்து செய்கிற மாதிரி சொல்கிறோம். ஆனாலும் சில இடங்களில் நம்ம இச்சிக்கிறது நமக்கே தெரியாது. நமக்கே தெரியாத நிலையில் நம்ம இச்சிக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த விஷயத்தில் நம்ம பூர்ணராகிறது ரொம்ப ரொம்ப சிரமம் பிடிச்ச ஒரு வேலை. ஆனாலும் பூர்ணராகி தான் ஆகணும், சுத்தமாகி தான் ஆகணும். சோத்திரம். இல்லைன்னா அந்த போஜன வாயில் இருக்கும் பொழுதே சில சடுதியான அழிவுகள் அந்த மக்களை என்ன செய்யுது, வாரி கொண்டு போகிறது. சோத்திரம். நல்லா யோசித்து பாருங்க, அந்த மக்கள் எவ்வளோ பயங்கரமான பிரச்சனையில் அகப்பட்டார்கள். சோத்திரம். எவ்வளோ சூழ்நிலையில் அகப்பட்டார்கள். இதில் சோத்திரம், இந்த விக்கிரக ஆராதனையிலே செயல்பட்ட மக்கள் சோத்திரம் என்ன செஞ்சாங்க, சோத்திரம், குறிப்பிட்ட மக்கள்
அந்த இச்சையில் இது பண்ணவங்க குறிப்பிட்ட மக்கள் அழிக்கப்பட்டார்கள் வனாந்தரத்தில். அதுவும் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா கொளுத்தவர்கள், நல்ல பேர் பெற்றவங்க. சோத்திரம். பார்த்தீங்களா, பேர் பெற்றவங்கெல்லாம் அழிக்கப்பட்டது இச்சையினால தான். சோத்திரம். சோத்திரம். இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் சபையில் மாத்திரம் இல்லை, உலக பிரகாரமாக இப்போ நடந்து கொண்டிருக்கிற சபையிலையும் இன்னைக்கு முக்கியமான புள்ளிகள் சோத்திரம் அகற்றப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் அது எதனால் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சொல்லுகிறார், இச்சை. அந்த இச்சையினால தான் கொளுத்தவர்கள் சோத்திரம் என்ன செய்கிறாங்க, சங்காரமாகிறார்கள். ஆகவே இன்னைக்கு திருச்சபைகள் இச்சைகளை வெறுக்க வேண்டும். இது சம்பவத்தை நம்ம ஒரு நாள் தியானித்தோம். அதனால் இச்சையில் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக வெறுத்து தான் ஆகணும், விட வேண்டியதை விட்டு தான் ஆகணும். இல்லாத பட்சத்தில் தேவன் நம்ம மேலே கடும் கோபம் உள்ளவராய் மாறுகிறார். அதே கொரிந்தியரில் 10:7 சொல்கிறாரு, படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. அதில் என்ன சொல்கிறாரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா வந்துக்கிட்டு இருந்தவங்க மோசே மலைக்கு போன பிறகு விக்கிரக ஆராதனை பண்ண ஆரம்பித்தாங்க. கன்றுக்குட்டியை செய்து அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணாங்க, விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. சோத்திரம். என்ன செய்தாங்க பாருங்கள். 1 கொரிந்தியர். ஆமாம், நல்லா கவனிங்க. புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் ஆரம்பித்தாங்களாம். சோத்திரம். நல்லா கவனிங்க. அவர்கள் ஸ்தோத்திரம், அவர்கள் சிலர் அப்படியே விக்கிரக ஆராதனை ஆனது போல விக்கிரக ஆராதனைக்காரராக ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? யாத்ராமம் 32:35 படிங்க பார்க்கலாம். யாத்ராமம் 32:35 படிங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 32:35 என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் ஸ்தோத்திரம், அந்த ஜனங்கள் அவ்வளோ பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது நல்லா கவனிங்க. ஆரோன் செய்த பாருங்கள். ஆமாம், நல்லா கவனிங்க. ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே எவ்வளோ தெளிவாக சொல்லுகிறார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனம். இந்த வசனத்திலே நாம் படிக்கும்போது நல்லா கவனிங்க. கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கும் ஸ்தோத்திரம், லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விக்கிரக ஆராதனைக்காரராக ஆன பிறகு அங்கே மோசே இறங்கி வருகிறார். பாளையத்தில் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார், அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்திலே கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டி கொண்டு பாளையத்திற்குள் உங்களுக்கு புறம்பும் வாசலுக்கும் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் என்ன செய்யுங்க, ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு பயங்கரமாக மோசே சொல்றார் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னதும் லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே சோத்திரம் எழுந்தார்கள். எழுந்து அப்படியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்து போனார்கள். பார்த்தீங்களா, சோத்திரம். அங்கே வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். எதுக்கு? இச்சையை வெறுக்காதனால. இப்போ 2வது விக்கிரக ஆராதனையில் இருந்ததுனால ஆனதுனால இப்போ அவர்களில் 3000 பேர் அன்னைக்கு அழிக்கப்படுறாங்க. சோத்திரம். இப்படி தாங்க, இப்படி ஒவ்வொரு ஜனங்களும் கூட்டம் கூட்டமாக என்ன செய்கிறாங்க, அதிலிருந்து அழிந்து போய் கொண்டு தான் இருக்கிறார்கள். அடுத்தது வேசித்தனம். அந்த வேசித்தனத்தை பண்ணினார்கள். நீங்கள் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:8 படிங்க. சோத்திரம். கவனிங்க. ஸ்தோத்திரம். அந்த இடத்திலே கொரிந்தியரில் இந்த அளவுக்கு
ஜனங்களுக்கு பவுல் எடுத்து விவரித்து சொல்கிறாருன்னா அந்த வசனங்கள் எவ்வளவு கூர்மையாக இருந்திருக்கிறது என்று பாருங்கள். ஸ்தோத்திரம், எவ்வளோ ஷார்ப்பாக இருந்திருக்கு. அவர் அழகாக எடுத்து அந்த மக்களுக்கு அதை அற்புதமாக சொல்லுகிறார். இப்போ ஸ்தோத்திரம் என்ன செய்கிறார் பாருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக என்று சொல்றார். அப்போ அந்த மூணாவது விஷயம் வேசித்தனம் பண்ணினார்கள். அதனால் அவர்கள் வேசித்தனம் பண்ணதுனால 23,000 பேர் விழுந்தார்கள். ஏன்னா அந்த இச்சையை வெறுக்காதவர்கள் கண்டினியூஸாக என்ன செய்கிறாங்க, அவங்க சில விஷயத்தில் மாத்திரம் இல்லை, அதில் மெயின் வேசித்தனமும் ஒன்று தான். அந்த காரியங்களும் அப்படியே அவங்கள என்ன செய்யுது, அப்படியே ஒட்டி கொண்டு வருகிறது. அப்போது அவங்க அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இப்போ என்னாச்சுன்னா அதுலேயும் பாருங்கள் 23,000 பேர் அந்த வேசித்தனத்தில் விழுந்து போனாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லி கொடுக்குறார். ஏன்னா கொரிந்து சபையில் அந்த இது இருந்துச்சு, அந்த வேசித்தனம் என்று சொல்லுகிறது இருந்துச்சு. அது ரொம்ப தீவிரமாக இருந்தது பாருங்கள். கொரிந்து சபையில் இருந்த அந்த விஷயம் ரொம்ப மோசமாக இருந்தது. நீங்கள் கொரிந்து சபையில் உள்ள அந்த வேசித்தனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில், நல்ல கவனி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு மாம்சத்தின் அழிவுக்காக தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று பார்த்தீங்களா தீர்ப்பு செய்கிறார். இப்படி அந்த இடத்துல அவர் எவ்வளோ இந்த காரியத்தை அவர் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இந்த கொரிந்து சபையில் இந்த விபச்சார வேசித்தனம்லாம் கொஞ்சம் இருந்தது. அதனால் அதை அகற்றும்படியாக, அதை அவர் போக்கும்படியாக அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல அப்படி அவர் சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கும் எல்லா சபைகளுக்கும் இது எச்சரிப்பாக, இந்த வேசித்தனத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன நம்ம வேசித்தனத்தை சபையில் இருக்கிற ஊழியர்கள் முதற்கொண்டு விசுவாசிகள் முதற்கொண்டு எல்லாரும் சுத்தமாய் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினா சபைகள் வளர்ந்து கொண்டிருக்கும். இல்லைன்னு சொன்னால் நம்ம சபைகள் வளராது, அது அப்படியே தான் இருக்கும். அடுத்தது திடீர்னு சில நபர்கள் காண போவாங்க, அப்புறம் அது காரணம் நம்ம தான் இருக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் இந்த விஷயத்தில் எல்லாரும் பொறுப்பாக இருந்து திருச்சபையை நடத்துவில் என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட உங்கள் சந்ததியோடு கூட தேவன் இருப்பார். அதனால் கொரிந்து சபையில் ஆண்டவர் அந்த ஜனத்திற்கு தேவையானதை அந்த இடத்துல சொல்கிறார். அதனால் அந்த ஜனங்கள் கேட்டாங்க, கேட்டு அன்னைக்கு மனம் திரும்பினவர்கள் திரும்பினாங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அது மாதிரி மூன்றாவதாக வேசித்தனம் பண்ணினவர்களையும் ஆண்டவர் என்ன செய்து விட்டார், அங்கே அழித்து விட்டதாக சொல்லுகிறார்கள். அப்புறம் அடுத்தது பார்த்துங்க, கிறிஸ்துவை பரிச்சை பார்த்தார்கள். எதனால் கிறிஸ்துவை பரிச்சை பார்த்தாங்கன்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக தேவனுக்கும் பேசுனதுனால, தேவனையும் மோசையெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அப்படி பேசுனதுனால கிறிஸ்துவை பரிச்சை பார்த்தாங்க. அதனால் என்ன செய்கிறாங்க, அதுக்கு ஆண்டவர் கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்பி என்ன செய்தார், அவங்கள பலி தீர்த்தார். அது மாதிரி அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இதையும் கொரிந்து சபைக்கு சொல்கிறார். இந்த மாதிரி கிறிஸ்துவை பரிச்சை பார்த்தாங்க, பரிச்சை பார்த்து என்ன செய்கிறாங்க, அவங்களாம் அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறார். எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. அடுத்தது 8ஆம் வசனமா, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரிச்சை பார்த்து 9ஆம் வசனம்,
கவனிங்கள், அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. நல்ல கவனிங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா ஜெபிச்சு வேத வசனத்தை சோத்திரம் புரிந்து கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு ஊழியக்காரர்களை வைத்து நீங்கள் செய்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் மாறாக நீங்கள் ஊழியக்காரனுக்கு மோசைக்கு விரோதமாக, உங்கள் சபைக்கு விரோதமாக, நீங்கள் பாஸ்டருங்க உங்கள் தலைமை போதருக்கு விரோதமாக நீங்கள் இந்த முறுமுறுக்கிற அந்த மாதிரி சோத்திரம் பேசுகிற அந்த அனுபவங்கள், பேசுகிற அந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் பாம்புகளை போல விஷம் நிரம்பிய சில விஷக்கிருமிகள் எழும்பி சர்ப்பத்தை போல நம்ம கடிப்பாங்க. சர்ப்பம் நேராக நம்ம கடிக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சர்ப்பம் போய் கடிச்சிது. இன்னைக்கு சர்ப்பம் கடிக்காது. ஆனால் சர்ப்பத்தின் விஷம் நாவில் இருக்கிறது. அதனால் அந்த நாவால் நம்ம தீட்டுப்படுத்துவாங்க, நம்ம கரப்படுத்துவாங்க, நம்ம வேதனைப்படுத்துவாங்க. அதனால் சர்ப்பத்தின் விஷம் இப்போ மனுஷனுடைய வாயில் தேவன் கொடுத்துருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே மனுஷனுக்கு அந்த சர்ப்பத்தினுடைய விஷம் எங்கே இருக்குன்னா அவன் நாவில் இருக்கிற அவன் உதட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் அவன் உதட்டின் கீழே நாவுக்குள்ளே இருக்கிற அந்த சர்ப்பத்தின் விஷத்தை எடுத்து நம்மகிட்ட பிரயோகிப்பாங்க, பயன்படுத்துவாங்க. அதனால் தேவ பிள்ளைகள் இந்த நாளில் என்ன செய்யணும்? இப்பொழுது அந்த சர்ப்பம் டைரெக்டாக நம்ம கடிக்கணும்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். உடனே அதெல்லாம் ஒன்றும் கடித்த மாதிரி தெரியலையே, எந்த சபையிலையும் சர்ப்பம் கடித்து அவனும் சாவலியே, எல்லாம் நல்லா தானே இருக்கானுவோம் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. சர்ப்பத்தின் விஷம் இப்போ நேராக கடிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கலை. ஆனால் என்ன அனுமதிச்சிருக்கா? சர்ப்பத்தின் விஷத்தை மனுஷனுக்குள்ளே கொடுத்துட்டார். அவன் எடுத்துக்கிட்டான். அவன் தன்னுடைய நாவில் வச்சு அதை பயன்படுத்துகிறான். சர்ப்பத்தின் விஷத்தை நாவில் வச்சு சர்ப்பம் தீண்டுவதை போல இன்னைக்கு என்ன செய்யறான்? மனுஷனுடைய வார்த்தைகள் அந்த சர்ப்பத்தின் விஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று நம்ம நிருபங்களில் பார்க்குறோம். அதனால் தேவ பிள்ளைகள் அந்த சர்ப்பத்தின் விஷம் நிறைஞ்சிருக்கு. அதனால் அவன் எப்போ போடுவான்லாம் தெரியாது. எப்போ நமக்கு துட்செய்தி வரலாம் தெரியாது. டக்குன்னு போடுவான். அந்த சர்ப்பத்தின் விஷம்தான் அநேகருக்குள்ள பாய்ந்து அநேகரை கவலைக்கிடமாக மாற்றுகிறது, சீரியஸாக மாற்றுகிறது, பல சூழ்நிலையில் கொண்டு போகிறது. அதனால் அந்த சர்ப்பத்தின் விஷத்தை நீங்கள் என்ன செய்யணும்? முறியடிக்கும்படியாக நீங்கள் முறுமுறுக்கிற அல்லது ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுகிற ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிற இந்த அனுபவத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும். இல்லாவிட்டால் சர்ப்பத்தின் விஷத்துக்கு நீங்கள் ஆளாக முடியும். அநேகர் உங்களை குற்றப்படுத்தி காயப்படுத்தி கரப்படுத்திடுவாங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அதே கொரிந்து சபைக்கு 4வதாக இன்னொரு விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முறுமுறுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டது போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? சங்காரக்காரன் ஒரு கூட்டத்தை அழிச்சு போட்டான். சொல்லுங்க, சங்காரக்காரன் ஒரு கூட்டத்தை அழித்து போட்டான் என்று இங்கே சொல்லுகிறது. முறுமுறுத்தவர்கள் பார்த்தீங்களா? முறுமுறுப்புகள் மர்மரிங் என்று சொல்லப்படுகிறது. அதில் என்னாமும் 14:29 சொல்லுது. அந்த மாதிரி முறுமுறுத்தவங்களை சங்காரத்தூதன் அழித்து போட்டான் என்று சொல்லுகிறது. எந்த ஒரு விஷயத்தை நீ முறுமுறுக்கிறவனாக முறுமுறுக்கிறவளாக இருந்தால் தேவ அழிவு சங்காரத்தூதன் உங்களுக்கு முன்னாடி வருவான். அது சபையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், தனிப்பட்ட மனுஷனாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவன் முறுமுறுக்கிறா என்று தெரிஞ்சால் உடனே சங்காரத்தூதன் புறப்பட்டு உங்கள் எல்லைக்குள்ளே நிற்பான். அப்போ நீங்கள் மாட்டிக்கணும். அதனால் இந்த கொரிந்து சபைக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்கிறாரு பாருங்க. பார்த்தீங்களா? கொரிந்து சபையில் இவ்வளோ எல்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாம் கொடுத்து நீங்களாம் சரியாக இருங்க, ஆண்டவர் அன்னைக்கே அந்த ஜனங்களை தப்ப விடலை, நீங்களாம் இப்போ சபையில் ரொம்ப துணிகரமாக இருக்கீங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்லி இந்த கொரிந்து சபைக்கு தேவன் அருமையான பவுலை கொண்டு கொடுக்குறார். அதனால் பவுல் தான் இந்த 1 கொரிந்தியர் எழுதினவர், 2 கொரிந்தியர் எழுதினவர். அவர் தான் இப்போ அந்த ஜனத்துக்கு சொல்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஃபஸ்ட்டு பாருங்கள், இச்சை, அடுத்து என்னது? விக்கிரகாராதனை, அடுத்து என்ன? வேசித்தனம், அடுத்த கிறிஸ்துவை பரிட்சை பார்த்தல், 5வது முறுமுறுப்புகள். இதெல்லாம் அந்த சபைக்கு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து சரியாக இருங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? கொல்லப்படுவீர்கள் என்று சொல்லி ரொம்ப எச்சரிக்கையாக சொல்கிறார். அதனால் சபைகள் இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க யாரும். இதெல்லாம் கேட்டால் மனம் திரும்பினா பெரிய அற்புதம் நடக்கும்ல.
அதனால் நிறைய பேர் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் சாதாரண வசனம் தானே அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே நல்லா கவனிங்க, இந்த வசனம் தான் நம்ம வழிநடத்த போகுது. சோத்திரம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தனும் பரலோகம் போக முடியாது. சோத்திரம். ஒருத்தனும் ஆண்டவர் கிட்ட கூட போக முடியாது. சோத்திரம். அதனால் இதெல்லாம் விட்டவர் யாரோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் வேணும், ஆண்டவருக்கு வேணும். சோத்திரம். மறந்து போகாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா துட்செய்திகளை அறிவிச்சாங்களாம். இந்த வேவு பார்க்க போனதில் 10 பேர் என்ன செஞ்சாங்க? சோத்திரம். 10 பேர் துட்செய்தியை சொன்னாங்க. துட்செய்தியை சொன்னவங்கெல்லாம் வாதையினால செத்து போனாங்க. ஆனால் சோத்திரம் பாருங்க, காலேப்பும் யோசுவாவும் நல்ல செய்தியை சொன்னதுனால அவங்க கானானுக்குள்ளே பிரவேசிச்சாங்க. பார்த்தீங்களா? சோத்திரம். இன்னைக்கு கானானுக்கு போகிறது காலேப்பு யோசுவா தான். சோத்திரம். ஒன்று சோத்திரம் நூனின் குமாரனாகிய ஸ்தோத்திரம் யோசுவா, எபினையும் குமாரன் காலேப்பு. இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஸ்தோத்திரம் என்ன செஞ்சாங்க? நல்ல ஸ்தோத்திரம் அருமையாக போய் வேவு பார்த்து தீர விசாரித்து காரியத்தை சொன்னார்கள். அதெல்லாம் கவனிக்கணும். இதில் ஸ்தோத்திரம் யோசுவா இவங்களுடைய சந்ததியை சார்ந்தவராக இருக்கிறார், இஸ்ரவேலனாக இருக்கிறார். அதில் ஸ்தோத்திரம் காலேப்பு இஸ்ரவேலன் கிடையாது, இஸ்ரவேலனும் கிடையாது, அவர் யூதாவும் கிடையாது. அவர் ஸ்தோத்திரம் ஒரு பிரைவேட் மனிதர். ஸ்தோத்திரம். ஆனாலும் காலேப்பை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். அவரும் இஸ்ரவேல் தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்லி அவரும் மனம் திரும்பி உள்ளே வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். காலேப்பும் அந்த மனம் திரும்பி உள்ளே வந்திருக்கிறார். உள்ளே வந்த காலேப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தேவன் ஏற்றுக்கொண்டார். அதனால் ஏற்றுக்கொண்டதுலன்னா ஒரு புறஜாதியை சார்ந்தவர் ஸ்தோத்திரம் காலேப்பு. ஆனாலும் பாருங்க ஸ்தோத்திரம், ஆண்டவர் கானானுக்குள் நுழையும் போது கூட ஒரு இஸ்ரவேலனையும் ஒரு புறஜாதி மனுஷனையும் தான் ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள அந்த கானானுக்குள்ள நுழைய பண்ணார். அப்படின்னா இது எதை குறிக்கிறது அப்படின்னா, அகில புறஜாதி மக்களையும் ஆண்டவர் நேசிக்கிறதற்கு ஒரு அடையாளமாக, தான் சொந்த ஜனத்தையும் நேசிப்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் கானானுக்குள்ள 2 பேரை பர்டிகுலராக உள்ள கொண்டு போறாரு. அதில் ஒன்று இஸ்ரவேலன், ஒன்று புறஜாதியான். சோத்திரம். காலேப்பு ஒரு புறஜாதியை சார்ந்தவன். அவனால் அவன் என்ன செய்கிறான்? அவன் அந்த இடத்துல அவன் கடந்து செல்கிறார். தேவன் அவனை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார். அது மாதிரி இன்றைக்கும் பரலோகத்தில் பிரவேசிக்கிறதற்கு ஒன்று யூதர்களாக ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், யூதர்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார். அதே போல் புறஜாதி மக்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் இப்போ எல்லாரும் சேர்ந்தா அந்த தேவனுடைய ராஜ்யமாகிய சீயோனுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே இப்படி சோத்திரம் துட்செய்தியை சொன்னவர்களை அன்று அவ்விதமாய் செய்தார்கள். என்னாமும் 14:13 அப்புறம் 13:33 இப்படிலாம் இருக்கிறது சார். அல்லேலூயா. அந்த வாதையினால் செத்து போனார்கள் அந்த ஜனங்கள், 10 பேரும் வாதையினால செத்து போனார்கள். அந்த மாதிரி பார்த்தீங்களா? அடுத்தது அந்த 6வது விஷயம், வாதையினால் அந்த ஜனம் செத்து போகுது. இது காரணம் என்ன? சோத்திரம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. சோத்திரம். அடுத்தது பாருங்க, கர்த்தருடைய நாள், ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய நாளை அசட்டை பண்ணான். யாரு? ஸ்தோத்திரம். அதில் ஒரு இஸ்ரவேலன் பண்ணிட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வாத கூடாரத்துக்கு வரணும்டா கர்த்தருடைய நாள்னு சொல்லிட்டு போனால், இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் விறகு பொறுக்க போயிட்டான். சோத்திரம். பிடிச்சி கொண்டாந்து வச்சு அவனை கற்குவியலால் கொன்று விட்டார்கள். பார்த்தீங்களா? எப்படி ஜனங்கள் சாகுறாங்க பாருங்க. அந்த இஸ்ரவேல் பயணத்தில் எப்படி ஜனங்கள் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. இப்படி தான் சோத்திரம். இப்படியும் பாருங்க, நிறைய சபையில் ஆராதனையில் யாருமே முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் அப்படி இல்லை. சோத்திரம். ஒரு சபையில் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ ஆராதனைக்கு வந்தவங்க எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 1000 பேர் உள்ள சபையில் ஒரு 100 பேர் கூட இருக்காது. சோத்திரம். கண்டினியூஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு ஓடிடுவாங்க. சோத்திரம். எதையும் கை கொள்ள மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல 7வது விஷயமாக கர்த்தருடைய நாளை கை கொள்ளணும் அப்படின்றார். சோத்திரம். அதனால் யாத்திராமம் 31 சோத்திரம், என்னாமும் 15 நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா, லேவியராமத்தெல்லாம் படிச்சிங்கன்னா, அந்த கர்த்தருடைய நாளை குறித்து சோத்திரம் யாத்திராமத்தெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப நிறையா இருக்குது. கர்த்தருடைய நாளுக்கு முன்னுரிமை கொடுத்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி இல்லாத வரவு பொறுக்க போனவனை கல்லெறிஞ்சே கொண்டுட்டாங்க. சோத்திரம். இதான். அதனால் கர்த்தருடைய நாளை நீங்கள் கனப்படுத்தணும். சோத்திரம். ஆண்டவருடைய நாளை கனப்படுத்தணும். அதெல்லாம் பழைய ஏற்பாடுன்னு சொல்லிட்டு போகாதீங்க. பழைய ஏற்பாட்டில் உள்ளதான் புதிய ஏற்பாட்டிலையும். சோத்திரம். என்ன சில விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான். ஆனாலும் சோத்திரம் வசனங்களை கை கொண்டு தான் ஆகணும். அதுக்கு தான் ஆண்டு சுருக்கமாக ஒரு 10 கற்பனையை கொடுத்துட்டார். 613 கற்பனையில் 10 கற்பனை உங்கள் கையில் கொடுத்துட்டார். அந்த 10 கற்பனையில் ஒரு கற்பனை சோத்திரம். ஒவ்வொரு கற்பனையாக நீங்கள் 10 கற்பனையை யோசிச்சு பாருங்கள். இந்த 10 கற்பனையில் ஒன்றை இழந்தாலும் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. இப்போ சொல்ல, கற்பனை வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். கற்பனை வேண்டான்னு சொன்னால் நீ பரலோகத்துக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். சோத்திரம். இந்த 10 கற்பனையில் ஒன்றை விட்டுட்டு நீ பரலோகம் போய் வாசலில் போய் நிற்க முடியாது. அங்கே தேவ தூதன் ஒன்றை வெளியே தள்ளிடுவாங்க.
10 கற்பனை நீ கை கொண்டு தான் ஆகணும். அதெல்லாம் கெட்ட விஷயம் இல்லை, நல்ல விஷயங்கள். அதனால் அதை செய்து தான் ஆகணும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சோத்திரம் பாருங்கள், கலகக்காரர் கூட்டம். சோத்திரம். அப்போ 8வது கலகக்காரர் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்கள ரொம்ப பாதிக்கிறாங்க. அதனால் தேவன் அவர்களே என்ன செய்கிறார், அந்த இடத்துல பூமி பிளந்து அவங்கள உயிரோட கொண்டு போயிடுது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, எண்ணாகமத்தின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 16லேருந்து வச்சிங்கன்னா அவங்க பண்ண அக்கிரமெல்லாம் அதில் எழுதியிருக்கோம். அப்புறம் 26 பார்த்தீங்கன்னா 26ஆம் அதிகாரத்துலேயும் இருக்குது. அடுத்த சங்கீதம் 106:16 இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அதனால் அவங்கெல்லாம் வந்து உயிரோட பாதாளத்துக்கு போனவங்க. கோராகு, தாத்தான், அபிராம் என்று சொல்லுவார் கலகக்காரராக இருந்தாங்க. சோத்திரன். கலகக்காரரேன்னு மோசே கூப்பிடுறாரு அவங்கள பார்த்து, கலகக்காரரே அப்படின்றார். சோத்திரம். அல்லேலூயா. இந்த கலகக்கார கூட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது. சோத்திரம். அதனால் கலகம் பண்ணவங்களா இருந்தால் உங்களுக்கு பூமியை பிளந்து பார்த்துங்க, பூமியை பிளந்து உயிரோட ஒரு கூட்டம் போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சோபாகம் செலுத்தாதவங்கள சபிக்கப்பட்டவங்களாம் ஒதுக்கி வச்சார். சோத்திரம். அவங்க சபிக்கப்பட்டவங்க. அதனால் அந்த சபிக்கப்பட்டவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. சோத்திரம். அவங்க சபிக்கப்பட்டவங்கள வச்சு ஒரு காரியம் பண்ண முடியாது. சோத்திரம். இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த உலகத்தில் ஒரு காது குத்தியோ இல்லை கல்யாணமோ வயசுக்கோ அந்த பிரச்சனையோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும்போது இந்த கிராமத்தாலாம் சேர்ந்து ஒன்று பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா சிலரை ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களாம் சரி வராது, அவங்களாம் கூப்பிடாத அப்படின்றாங்க. சிலரை மாத்திரம் கூப்பிட்டு போவாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்தோத்திரம் உயிரோடு இருந்தும் உயிர் உள்ளோன்னு பெயர் கொண்டு செத்தவனாக இருப்பாங்க. அவங்க ஆண்டவருக்கென்று தன்னுடைய வருவாயில் காணிக்கை செலுத்த முடியாதவங்க வேறு எதையுமே அவங்க பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். எந்த விஷயத்திலையும் அவங்க ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியாது. அதனால் தேவன் அவங்கள ஒரு துரும்ப போல வச்சுருவார். அதனால் அன்றைக்கி இஸ்ரவேலரில் உயிர் இருந்தும் செயல்படாத வழிக்கு இருந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு. அது யாருன்னா அந்த சோபாகம் செலுத்தாதவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். அவங்களையும் ஒரு கூட்டம் அங்கே இருந்தாங்க. ஆனால் அவங்க சாகலை, அவங்க உயிரோடு இருந்தாங்க. ஆனால் உயிரோடு இருந்து எந்த விஷயத்துலையும் அவங்கள ஆண்டவர் ஏற்றுக்கலை. ஒதுக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க, ஒதுக்கி வைக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. சரி, அது இந்த சோபாகம் கொடுக்காதவங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாத பீலையாம் வந்து அவன் இஸ்ரவேலன் கிடையாது. ஆனால் இஸ்ரவேலன் கூட இருந்திருக்கிறான். அவங்களுக்கு தீர்க்கதரிசியாக சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறான், பழகிருக்கிறான். இருந்தாலும் அவன் வந்து பாலா கூட உடன்பட்டதுனால தேவன் அவனை வெறுத்தார். அதனால் பார்த்தீங்கன்னா பீலையாம் வந்து ஒரு யுத்தத்தில் வெட்டுப்பட்டு செத்து போனார். சோதரன். அதனால் இதில் என்னன்னா இஸ்ரவேல் பயணங்களில் யுத்தத்தில் வெட்டுப்பட்டு செத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது யார் அப்படின்னா தேவனுக்கும் விரோதமாக ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த மாதிரி உள்ளவர்கள் யுத்தத்தில் வெட்டுப்பட்டு செத்ததுக்கு அடையாளமாக பிழையாம கொண்டு வர பிழையாம அப்படி ஆனார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறாமை கொண்ட மீரியாம், சொந்த குடும்பத்தில் இருந்த அக்கா. சோத்திரம். அவளையே ஆண்டவர் விட்டு வைக்கல. சோத்திரம். மோசேக்கு அக்கா தான் யார்? மிரியாம். சோத்திரம். பார்த்தீங்களா, மோசேக்கு அக்கா மிரியாம். ஆனால் அவள் என்ன செய்யலை? சோத்திரம். ஸ்தோத்திரம் ஒத்து போல மோசையை செய்ததெல்லாம் குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தா. அதனால் மோசைக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தான். அதனால் அங்கே என்ன நடந்தது? ஆண்டவர் இறங்கி வந்து மேகத்தூரில் இறங்கி வந்து ஆசீர் கூடாரத்தில் கூப்பிட்டு அவளை வெண்குஷ்டகமாக மாற்றிட்டார். சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போயிட்டாரா, வெண்குஷ்டம் ஆகிட்டான். அதனால் பாளையத்துக்கு புறம்பே 7 நாள் அவளை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஸ்தோத்திரம். இன்றைக்கும் சபையில் ஒதுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து யார் அப்படின்னா ஒதுக்கப்பட்டவங்கன்னா சுத்தமாக தள்ளி வைக்கப்பட்டவர்கள். அவங்களால எந்த நிகழ்ச்சியும் நடக்காது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் சோத்திரம் அவங்கள வந்து குஷ்டரோகம் என்கிற அந்த ரோகம் வந்து பாளையத்துக்கு புறம்பே போயிடுவாங்க. சோத்திரம். பழைய மாதிரியே போயிடுவாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாமல் நிலைமைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் போனாங்க. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விசுவாசியாத மோசே. 12வது விஷயம், விசுவாசியாத மோசே என்ன பண்ணார்? அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பேச சொன்னேன், நீ என்னை பரிசுத்தம் பண்ணலை, என் வார்த்தையை விசுவாசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசியாதவன் சொல்லி ஆண்டவர் முத்திரையை குத்தி நல்லா பார்த்துக்க காணான்னு சொன்னார். காணானை பார்த்துட்டு அங்கேயே மலையிலே அடக்கம் பண்ணிட்டார். சோதரன். பார்த்தீங்களா, மோசையும் செத்து போனார். பார்த்தீங்களா, எல்லாம் போயிடுச்சு, ஒரு கூட்டமே போயிடுச்சு. சோதரன். இப்படி முக்கியமான ஒரு 12 சம்பவங்களை பார்த்தோம். இன்னும் சில சம்பவங்களும் இருக்கிறது. இன்னும் சில பேரும் பல சூழ்நிலையில் இறந்துருக்கிறாங்க. அதனால் ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணவர், வாக்கு மாறாதவர். அவன் செய்த தவறுக்காக தான் தண்டிக்கப்பட்டான். மற்றபடி ஆண்டவர் வந்து நல்ல சிறப்பாக மக்கள் நடத்தியிருக்கிறார். சாப்பாட்டுக்கு நல்ல சோத்திரம் ஆகாரம் தந்தார், தூதர்களுக்குரிய உணவு கொடுத்தாரு, அப்புறம் நல்ல தண்ணி கொடுத்தாரு, அப்புறம் நல்ல வஸ்திரம். பாருங்கள், வஸ்திரம் பழசாகலை. அப்புறம் பார்த்தீங்களா, அந்த செருப்பு கூட தேயலை, கால்லாம் வீங்கவே இல்லை.
40 வருஷம் நடந்திருக்கிறாங்க. ஒன்றும் கால்லாம் வீங்கலை, ரொம்ப நல்லா அருமையாக நடத்தினார். அவருடைய பார்வையில் எந்த குறையும் இல்லாமல் நடந்துக்கிட்டார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவரை வேதனைப்படுத்தின, மோசையை வேதனைப்படுத்தின அந்த குடும்பங்கள் தான் வனாந்தரத்தில் எல்லாம் அழிக்கப்பட்டது. அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கும் திருச்சபைகள் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய திருச்சபையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? சோத்திரம் யோசிச்சு பாருங்கள். மோசையை போல் தேவனுடைய வீட்டிலங்க உண்மையாக இருக்கிறோமா, அல்லது நம்ம சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை போல் இன்னும் நம்ம குடசல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோமா? சோத்திரம் உங்கள் ஊழியக்காரன் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லி வச்சுருக்கிறாருன்னு தெரியல. அதனால் ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்களை குறித்து ஒரு ஊழியக்காரன் நல்ல சர்டிஃபிகேட் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருப்பானான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்து மணந்துருமுங்க. சோத்திர முக்கிய சம்பவங்களை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். சோத்திர கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆசீர்வாத கூடாரம் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை மோசே அந்த கானான் பயணத்திலே செய்தார். அதை குறித்து நம்ம சோத்திர நாளில் பார்க்கலாம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆகவே ஸ்தோத்திரம். ஜெயிப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணும். பிரைஸ் லார்ட். பரிசுத்தமுள்ள பிதாவே, மற்றும் எங்களோடு கூட இருந்த கானான் பயணத்தில் முக்கிய சம்பவங்களை சிலவற்றை நாங்கள் ஆண்டவரை பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. உங்கள் அன்பு கரங்களே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். எங்கள் திருச்சபையில் இப்படிப்பட்ட குணாதிசயம் உடைய பிள்ளைகள் இராதபடிக்கு எல்லாரையும் எங்களை பரிசுத்தப்படுத்தும். தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்களாக எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.